நம்ம நடேசன் அங்கிளை பற்றி இவ்வளோ ஒரு தப்பாக நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரா? ஆமாம் கைஸ், வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அய்யனார் துணியில் பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் அங்கிளை வந்து எல்லாருமே வந்துட்டு பொண்டாட்டியை கொண்டுட்டான், வேற ஒரு பொண்டாட்டியை வந்து வச்சுக்கிட்டான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப வந்து தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனால் அதுக்கு வந்து இந்த எண்ட் ஆஃப் ஸ்டோரியை வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னா, நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு சப்ஸ்கிரைப்னு போடுங்க கைஸ். அய்யனார் துறை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அய்யனார் துறை நடேசன் அங்கிளை பற்றி நிறைய பேர் வந்து நிறையா தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நிலா தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வந்து நடேசன் அங்கிள் மேலே கொண்டு வந்திருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுசாகவே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நடேசன் அங்கிள் வந்து அந்த கதை ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அந்த ஸ்டோரி வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. என்னென்னா, அவர் வந்துட்டு நார்த்துக்கு வந்து லாரிலாம் ஓட்ட போவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல போயிட்டு வந்து சாப்பாடுலாம் வந்து இதை மிக்ஸ் ஆகி வரும். அதனால் வந்துட்டு அவரோட பிரச்சனை வந்து என்னென்னா, உடல்நல குறைவெல்லாம் ஏற்படும். அதனால் வந்துட்டு என்னென்னா, இப்போ நார்த்து குஜராத் போனால் குஜராத்தில் ஒருத்தர் வச்சுப்பாங்க, மகாராஷ்டிரா போனால் மகாராஷ்டிரா வந்து சமைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுப்பாங்க, சமைக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து பார்த்து வச்சுருந்தேன். அதில் குஜராத்துக்கு போனப்போ நம்ம ஹிந்திக்கார அம்மா வந்து பார்த்தாரு. அதாவது ஹிந்திக்கார அம்மான்னு சொல்கிறது யாருன்னா, பல்லவனோட அம்மாவை. நம்ம பல்லவனோட அம்மாவை வந்து அங்கே வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் வந்துட்டு நம்ம நடேசன் அங்கிளுக்கு சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க. பல்லவனுக்கு வந்து இன்னொரு அப்பா, பல்லவனோட அப்பா இருக்கார். என்னென்னா, பல்லவனோட மெயின் அப்பான்னு சொல்லலாம். என்னென்னா, நம்ம ஹிந்திக்கார அம்மாவும் அந்த அவரும் வந்துட்டு அவரோட ஹஸ்பண்டும் சொல்லி ஹோட்டல் நடத்திட்டு வந்துட்டு அது பார்த்திங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் போயிருக்காரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹோட்டல் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து 2வது டைம் போயிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டு போயிட்டார். இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு கேரக்டர் உள்ளே வந்திருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. நம்ம நடேசன் அங்கிள்கிட்ட வந்து அந்த அம்மா வந்துட்டு உதவி கேட்டோன்னா அவங்க வந்து சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே வந்துட்டு கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. உண்மையாலுமே நீங்கள் ரொம்ப கிரேட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே கிரேட். யாரும் தெரியாதவங்களோட பையனை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு இருக்கீங்களே, ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அங்கிள் வேறு ரொம்ப பெருமிதமாக வந்துட்டு பேசுகிறாங்க. நம்ம நடேசன் அங்கிளுக்கு அதெல்லாம் பிடிக்கல. சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ வந்து நிறைய கரெக்டாக வண்டி ஓட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக போயிட்டார். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கிறாரு. ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேரன் பின்னாடி இருந்து கேட்டுட்டார். அவர் ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா சும்மா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா கோயிலில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும், அது கேட்டார். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. ஆனால் இவ்வளோ வந்து எப்படின்னா நீங்களாம் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு என்னை வந்து துரத்திட்டாரு. நீங்கள் இவ்வளோ நான் வந்து நல்லவங்களா இருக்கீங்க. எனக்கு உண்மையுமே ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி நான் பார்த்ததுக்கு ரொம்ப நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படிலாம் இல்லைப்பா, நீங்கள் எங்கள் ஃபேமிலிக்காக எவ்வளவோ பண்ணுற. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது என்ன எங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உன்னை தான் வந்து நாங்களாம் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது மனமுகர்ந்து பாராட்டுறாங்க. ஓகே கைஸ், யாருக்கெல்லாம் வந்து நம்ம அய்யனார் சீரியல் பிடிக்குமோ அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவு வந்து எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் டெய்லி வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.